ஹாய் வியூவர்ஸ், ஐம் டாக்டர் ஃபாத்திமா. உங்களிடம் சில நிமிடம். நேற்று என்னுடைய சர்ஜிக்கல் பேஷண்ட் ரிவ்யூக்கு வந்திருந்தாங்க. செக்கப் பண்ணேன். ஷி வாஸ் வெரி ஃபைன். அப்போ அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு சமையல் செய்யக்கூடியவங்க, சமையல்காரங்க அவங்க. அப்போ என்கிட்ட கேட்டாங்க வந்து, மேம் உங்கள் ஃபீஸ் என்ன அப்படின்ட்டு. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், யூஸ்வலாக மேலப்பாளையத்தில் வந்து ஒரு அக்னி குருமா, மட்டன் குருமான்னு ஒன்று உண்டு. நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அது நல்லாவே வர்றதில்ல. எனக்கு அந்த சீக்ரெட் சொல்லி தரீங்களா? எனக்கு ஃபீஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணேன். யூஸ்வலாக மேலப்பாளையத்தில் வந்து அக்னி மட்டன் குருமான்னு செய்வாங்க. அது யூஸ்வலாக வந்து நெய் சாப்பாடு, பரோட்டாவுக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே அது ஆப்பம் அதுக்கெலாம் அது ஒரு வாட்டி நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெய்ச்சோறு, இந்த அக்னி குருமா ப்ளஸ் தால்ச்சா, சிக்கன் 65 இந்த காம்பினேஷனில் ஒரு டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே நீங்கள் அதை விட மாட்டீங்க. நான் இந்த வாட்டி உங்களுக்கு அது அவங்க சொன்னபடி அளவோடு நான் செஞ்சேன். சூப்பராக வந்துச்சு. ஆக்சுவலாக நீங்களும் அதை செய்யுங்க. அதே மாதிரி டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நம்ம பார்ப்போம் அதை. சண்டே மார்னிங் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மழை பெஞ்சி எல்லாம் ரொம்ப பசுமையாக அழகாக இருந்துச்சு. ஒரு நல்ல வாக் கொண்டு போயிட்டு 1 கிலோ எலும்பு கறி வாங்கிட்டு வந்து அது நல்லா மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இது கூட வேண்டியது நம்ம பார்ப்போம். 300 கிராம் பெரிய வெங்காயம் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். 400 கிராம் தக்காளி, ஒரு 5 ரூபாய்க்கு பச்சை மிளகா உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி. தயிர் வந்து ஒரு 10 ரூபா பாக்கெட்டில் பாதி போதும். 50 கிராம் இஞ்சி பேஸ்ட்டு, 50 கிராம் பூண்டு பேஸ்ட்டு, 50 கிராம் கொத்தமல்லி இலை, 50 கிராம் புதினா இலை, சக்தி வத்தத்தூள் வந்து ஒரு 40 கிராமு, அப்புறம் 150 ml ரிஃபைண்ட் ஆயில். தேங்காய் ஒரு தேங்காய் நல்லா துருவி வச்சுக்கணும். ஒரு 100 கிராம் முந்திரி பருப்பு, ஒரு 25 கிராம் கசகசா எடுத்துகிட்டு நல்லா கிரைண்டரில் மையாக அரைச்சிடணும். தண்ணி சேர்க்காம நல்லா மெட்டியாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ குக்கரில் வந்து 150 ml கோல்டு வின்னர் ஆயில் ஊற்றிட்டு அது கூட நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்குறதுல எப்படின்னா நல்லா பொறுமையாக, இது எல்லாமே பொறுமையாக தான் செய்யணும். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரணும். இது வதங்கி வந்தோடனே 50 கிராம் வெள்ளை பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கணும். இதுக்கு அடுத்து இஞ்சி 50 கிராம் போட்டு அதையும் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கணும். கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும். அப்புறம் நம்ம ஒரு 30 to 40 கிராம்ஸ் வத்தத்தூள் போட்டு நம்ம எண்ணெயில் அது கொஞ்சம் வளர்க்கும் போது அந்த கலர் கிடைக்கும். அப்புறம் நம்ம உரப்புக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயில் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் அது நல்லா சுருண்டு வரும்போது நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை போட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு மூடி போட்டுக்கோங்க. மூடி போடும்போது அந்த தக்காளி வந்து நல்லா வெந்து வரும். வெந்து வரும்போது அது நல்லா மேஷ் ஆன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும்போது புதினா இலை, கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி கொடுக்கணும். எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக நம்ம செஞ்சோம்னா கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும், அதோடைய டேஸ்ட்டும் நமக்கு நல்லா கிடைக்கும். ஒன்றும் சேர்ந்து அதில் நல்லா சேர்ந்து அதோடைய டேஸ்ட் போடும். இல்லை தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போது வந்து நம்ம கழுவி வச்சு மட்டன் பீசஸ் அதில் போட்டு இந்த இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து நல்லா கிண்டி கொடுக்கும்போது அது எல்லாமே அந்த மட்டனோடு சேரும். இதுக்கு வேண்டிய உப்பும் சேர்த்துட்டு நான் இப்போ இதுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். நான் அந்த தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதிலேருந்து கூட நம்ம கழுவி வச்சுருக்க தண்ணி இருக்கும், அதை கூட நம்ம இதுக்கு சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் அரைச்ச தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு
5 to 6 விசில்ஸ் வரலாம். கொஞ்சம் ஹார்டான மட்டனாக இருந்தால் கூட விசில் வச்சுக்கலாம். அது வந்த பிறகு இப்போது மட்டன் நல்லா வெந்துருச்சு. அதை லேசாக நம்ம வதக்கி பார்த்தாலும் அதில் தெரியுது. இந்த டைமில் வந்து கொஞ்சம் உப்புலாம் எவ்வளோ இருக்குது, உரப்பு உங்களுக்கு போதுமானதாக இருக்கா அப்படின்லாம் கூட இந்த டைமில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அது கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்து கட்டி இல்லாமல் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து இப்போ நமக்கு வெந்து வந்திருக்கு இல்லையா மட்டனில், அதில் ஊற்றணும். இந்த ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா அரைச்சது எல்லாமே இப்போ நான் அந்த மட்டனில் சேர்த்துட்டேன். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், இல்லாட்டி கீழே பிடிச்சிரும். ஸோ இதில் இப்போ ஊற்றினோன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு கன்சிஸ்டன்சியை தகுந்த மாதிரி நம்ம அதை கழுவி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, ஸ்லோவாக தான் நான் கொதிக்க வச்சுருக்கேன். ரொம்ப நேரம்லாம் இதை கொதிச்சிடக்கூடாது. ஒரு 3 to 5 minutes. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் இதை வந்து நெய் சோறோட இந்த காம்பினேஷனில் சாப்பாடு இன்றைக்கி பண்ணியிருந்தேன். இது நீங்களும் இது மாதிரி செய்யுங்க. பாருங்கள், மட்டன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, பூ போல் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் எனக்கு சீக்ரெட்டை பகிர்ந்து கொண்ட சமையல், நான் உங்களுடைய நம்பரையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்.